சின்ன வெங்காய வத்தை குழம்பு வைப்பது எப்படி? வாங்க பார்க்கலாம். ஓரகலமான கடாயில் ஒரு குழி கரண்டி போல நல்லெண்ணெய் சேர்த்து சூடு படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த வத்த குழம்பு செய்வதற்கு நல்லெண்ணெய் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு தேக்கரண்டி கடுகு மற்றும் உளுத்தம் பருப்பு, அரை தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து தாளித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு கப் அளவிற்கு சின்ன வெங்காயம், 10 பல் வெள்ளை பூண்டு சேர்த்து வதக்கிக் கொள்ளலாம். ஒரு கப் என்பது 20 முதல் 25 சின்ன வெங்காயம். வெங்காயம் வதங்கும் நேரத்தில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வாசனைக்காக வதக்கிக் கொள்ளலாம். கண்ணாடி பதத்தில் வந்து வெங்காயம் வதங்கியதும் மசாலா பொருட்களை சேர்த்துக் கொள்ளலாம். இதற்காக ஒரு தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய் தூள், 3 தேக்கரண்டி சாம்பார் தூள் சேர்த்து மசாலாவின் பச்சை வாசனை செல்லும் வரை வதக்கிக் கொள்ளலாம். அடுத்ததாக நன்கு பழுத்த தக்காளி 2 அல்லது 3 சேர்த்து நன்கு கைகளால் மசித்து கடாயில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தக்காளி சேர்த்த பிறகு குழம்பிற்கு தேவையான அளவு உப்பு கலந்து கொள்ள வேண்டும். இதனுடன் நெல்லிக்காய் அளவிற்கு ஊறவைத்த புளிக்கரைசல் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது தேவையான அளவு தண்ணீர் கலந்து வத்தக்குழம்பு நன்கு கொதிக்கவிட வேண்டும். குழம்பு கொதித்து வரும் நேரத்தில் ஒரு சிறிய துண்டு வெல்லம் சேர்த்துக் கொள்ளலாம். அடுத்ததாக மிதமான தீயில் வைத்து 10 முதல் 15 நிமிடம் குழம்பு நன்கு கொதித்து சுண்டி வர வேண்டும். இப்பொழுது சுவையான சின்ன வெங்காயம் வத்த குழம்பு தயார். இதை சூடான சாதத்திற்கு மட்டுமில்லாமல் தயிர் சாதத்திற்கும் சைடிஷ் ஆக வைத்து சாப்பிடலாம்.